ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் திருமலா திருப்பதி இன்ஃபோ பை KHM சேனலில் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய திவ்ய தேச கோவில்களை பற்றி என் தரிசன அனுபவத்தோடு சேர்ந்து இந்த கோவில்களை தரிசனம் பண்ணுறதுக்கு எப்படி நாம் திட்டமிடலாம் என்பதை பற்றியும் பார்க்கலாம். காஞ்சிபுரத்தில் மொத்தம் 15 திவ்ய தேச கோவில்கள் இருக்குது. இதனை சுற்றி பார்க்கறதுக்கு நமக்கு ஒரு நாள் இருந்தால் போதும். காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய 15 திவ்ய தேச கோவில்களினுடைய பெயர்களை தான் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. ஆழ்வார்கள் மொத்தம் 12 பேர். 12 ஆழ்வார்களால் பாடப்பட்ட 4000 திவ்ய பிரபந்தத்தில் இடம்பெற்றுள்ள சிறப்புமிக்க வைணவ திருத்தலங்களை தான் திவ்ய தேசம் என நாம் சொல்கிறோம். இந்த திவ்ய தேசங்கள் மொத்தம் 108 இருக்குது. திவ்ய தேசம் பற்றி பாடப்பட்ட பாடல்களை மங்களாசாசனம் என நாம் சொல்கிறோம். காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய 15 திவ்ய தேச திருக்கோவில்களை தரிசனம் செய்கிறதுக்கு ஒரு நாள் இருந்தால் போதும். காலையில் 6:30 மணிக்கு உங்களுடைய தரிசனம் ஆரம்பிக்கக்கூடிய வகையில் பார்த்துக்கோங்க. காலையில் 6:30 மணிக்கு நம்ம தரிசனம் தொடங்கணும்னா மதியம் 12 மணி வரைக்கும் தரிசனம் செய்யலாம். 12 மணிக்கு பிறகு நிறைய கோவில்கள் சன்னதி கதவுகள் சாற்றப்படும். அதற்கப்புறம் மறுபடியும் மாலை 4-4:30 மணிக்கு தான் கோவில் சன்னதி கதவுகள் திறப்பாங்க. காலையில் 6:30 மணியிலிருந்து 12 மணி வரைக்கும் நீங்கள் தரிசனம் செஞ்சுக்கலாம். மறுபடியும் ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஒரு 4:30-5 மணி போல் நீங்கள் தரிசனம் செய்ய ஆரம்பிக்கலாம். ஏற்கனவே 2 வருடங்களுக்கு முன்னாடி இதே போல் 15 திவ்ய தேச கோவில்களும் ஒரே நாளில் காஞ்சிபுரத்தில் நாங்கள் சுற்றி பார்த்துருக்கோம். அப்போது காலையில் 7 மணியிலிருந்து எங்களுடைய தரிசனத்தை தொடங்கினோம். இந்த முறை காலையில் 10 மணிக்கு தான் எங்களுடைய தரிசனத்தை தொடங்கினோம். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் டிசம்பர் 23ஆம் தேதி தான் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய திவ்ய தேச திருக்கோவில்களை சுற்றி பார்க்கறதுக்கு காஞ்சிபுரம் போயிருந்தோம். டிசம்பர் 23ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு திருமலை கோவிலினுடைய மார்ச் மாதத்திற்கான அங்க பிரதட்சண தரிசன டிக்கெட் புக்கிங் இருந்துச்சு. அந்த டிக்கெட் புக் செய்ய வேண்டிய காரணத்தினால 10 மணிக்கு புக்கிங் முடித்த பிறகு தான் நாங்கள் இந்த திவ்ய தேச ஸ்தலங்கள் சுற்றி பார்க்க ஆரம்பித்தோம். சரியாக 9:58 மணிக்கு தான் காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவிலுக்குள்ளே நாங்கள் போனோம். கோவிலுக்கு உள்ளே போன உடனே வலதுபுறம் திரும்பி ஒரு இடத்துல உட்கார்ந்து இந்த அங்க பிரதட்சண தரிசன டிக்கெட் புக் செய்கிறதுக்கு மொபைல் எடுக்கிறப்போ மணி சரியாக 10 ஆகிடுச்சு. டிக்கெட் கிடைக்குமோ இல்லையோ என்ற ஒரு பதற்றத்தில் மொபைல் புக்கிங் ஓப்பன் பண்ண உடனே எந்த ஒரு வெயிட்டிங் டைமும் இல்லாமல் டைரெக்டாக புக்கிங் பேஜ் ஓப்பன் ஆகி புக்கிங் ஓப்பன் ஆன மிக சில நொடிகள்லேயே அங்கப்பிரதட்சண தரிசன டிக்கெட் மார்ச் மாதத்திற்கு புக் பண்ணிட்டோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. வெளி இடங்களுக்கு போனோம்னா என்னுடைய மொபைல் டேட்டா எடுக்கவே எடுக்காது. ரொம்ப நெட்வொர்க் இஷ்யூஸ் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் டிக்கெட் புக் பண்ண முடியுமோ இல்லையோ அப்படின்ற ஒரு கவலை எனக்கு இருந்துச்சு. பட் காமாட்சி அம்மனுடைய திருவருளால் எந்த ஒரு தடையும் இல்லாமல் ரொம்ப வேகமாகவே, மற்ற நாட்களை விட ரொம்ப வேகமாகவே இந்த டிக்கெட் வேகமாக புக் பண்ண முடிஞ்சிச்சு. காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய திவ்ய தேச கோவில்களை சுற்றி பார்க்கறதுக்கு உங்களுடைய ஓன் வெஹிக்கிளோ அல்லது கேபுக்கு பதிலாக ஆட்டோ எடுக்கிறது தான் மிக மிக வசதியாக இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய சில திவ்ய தேச ஸ்தலங்கள் ரொம்ப குறுகிய தெருவில் பார்க்கிங் வசதி குறைவாக இருக்கக்கூடிய இடத்துல தான் அமைஞ்சிருக்கு. இந்த குறுகிய தெருக்கள் எல்லாம் நம்ம போகிறதுக்கு ஆட்டோ எடுக்கிறது தான் வசதியாக இருக்கும். ஆட்டோவில் போனோம்னா வேகமாகவும் நம்ம தரிசனம் பண்ணிட்டு வரலாம். இந்த திவ்ய தேச கோவில்களை சுற்றி பார்க்கறதுக்கு நீங்கள் ஆட்டோ பேசிட்டீங்கன்னா அடுத்தடுத்த கோவில்களை அழைச்சிட்டு போகிறதுக்கு அவங்க ரொம்ப வேகம் காட்டுவாங்க. ஒரு காரணம் பார்த்தீங்கன்னா, சில திவ்ய தேச கோவில்கள் 11 மணி 11:30 மணிக்கே சன்னதி கதவுகள் சாத்திடுறாங்க. அது ஒரு காரணம். இன்னொரு காரணம், நம்முடைய சவாரியை முடிச்சுட்டு இன்னொரு சவாரி எடுக்கிறதுக்காக அவங்க இன்னமுமே நம்மக்கிட்ட வேகம் காமிப்பாங்க. ஆட்டோ எடுக்கும்போதே நம்மக்கிட்ட ஃபஸ்ட்டு சொல்லிடுவாங்க, ரொம்ப நேரம் எடுக்காதீங்க, ரொம்ப நேரம் எடுத்தீங்கன்னா நம்மளால் எல்லா கோவில்களும் காலையில் கவர் பண்ண முடியாது, அதனால் வேகமாக கொஞ்சம் தரிசனம் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லிடுவாங்க. இந்த ஒரு காரணத்தினால தான் நாங்கள் எங்களுடைய அங்க பிரதட்சண தரிசன டிக்கெட் புக்கிங் முடிச்சுட்டு 10 மணிக்கு தான் எங்களுடைய திவ்ய தேச ஸ்தலங்களினுடைய தரிசனத்தை ஸ்டார்ட் பண்ணோம். ஃபஸ்ட்டு நாங்கள் போன கோவில் காஞ்சி காமாட்சி அம்மனுடைய திருக்கோவில். காஞ்சி காமாட்சி அம்மனுடைய திருக்கோவிலுக்குள்ள ஒரு திவ்ய தேச பெருமாள் இருக்கிறார். இந்த திவ்ய தேச ஸ்தலத்தினுடைய பெயர் திருக்கல்வனூர் ஸ்ரீ ஆதிவராக பெருமாள் கோவில். திருக்கல்வனூர் என்பது இந்த தலத்தினுடைய புராண பெயர். மூலவர் பெருமாள் கல்வ பெருமாள் என்றும் ஆதிவராக பெருமாள் என்றும் எல்லோராலும் அழைக்கப்படுகிறார். தீர்த்தம் நித்திய புஷ்கரணி தீர்த்தம். திருமங்கையாழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்டுள்ளது. பெருமாள் நின்ற கோலத்தில் தரிசனம்.
மகாலட்சுமி தாயார் அவருக்கு முன் அவரை வணங்கிய திருக்கோலத்தில் நமக்கு தரிசனம் கொடுக்கிறார். காமாட்சி அம்மன் திருக்கோவிலினுடைய கருவறைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய காயத்ரி மண்டபத்தில் வலப்புறத்தில் உள்ள ஒரு சுவரில் தென்கிழக்கு திசையை நோக்கி கல்வப்பெருமாள் நமக்கு காட்சி தருகிறார். பொது தரிசனத்தில் அம்பாளை தரிசனம் பண்ணுறதுக்காக போகக்கூடிய சமயத்தில் ரொம்ப தள்ளி நின்று தான் நம்ம அம்பாளை தரிசனம் பண்ணுவோம். அப்போவும் நமக்கு பெருமாள் சரியாக பார்க்க முடியாது. கூட்ட நெரிசல் அதிகமாக இருந்துச்சுன்னா கியூவும் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணி விட்டுருவாங்க. அப்போவும் நம்ம பெருமாளை கவனிக்க தவறிடுவோம். சில ஸ்பெஷல் டிக்கெட்ஸ் மூலமாக அம்பாளை, அதாவது அபிஷேகம் டிக்கெட்ஸ் போன்ற ஏதாவது ஸ்பெஷல் டிக்கெட்ஸோ அல்லது வேறு ஏதாவது ஸ்பெஷல் டிக்கெட்ஸோ வாங்கிட்டு நீங்கள் அம்பாளை பக்கத்தில் உட்கார்ந்து தரிசனம் பண்ணுறதுக்கோ அல்லது பக்கத்தில் கியூ கொஞ்சம் முன்னாடி போய் தரிசனம் பண்ணக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா அப்போது திவ்ய தேச பெருமாள் எங்கே இருக்கிறார் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய அர்ச்சகர்கிட்ட கேட்டிங்கன்னா உங்களுக்கு சொல்லார். நீங்கள் தரிசனம் செஞ்சுட்டு வரலாம். கூட்டமே இல்லாத நாட்களில் நீங்கள் பொது தரிசனத்திற்கு போகிறப்போ அப்போவும் நீங்கள் அர்ச்சகர்கிட்ட கேட்டிங்கன்னா திவ்ய தேச பெருமாள் எங்கே இருக்கிறாருன்னு அவர் உங்களுக்கு காமிப்பார். நீங்கள் தரிசனம் செஞ்சுட்டு வரலாம். இந்த கோவிலுக்குள்ள இருக்கக்கூடிய தெப்பத்திற்கு பக்கத்திலையும் பெருமாள் நமக்கு 3 நிலையில தரிசனம் கொடுக்கிறார். நின்ற திருக்கோலம், அமர்ந்த திருக்கோலம் மற்றும் சயன திருக்கோலத்தில் பெருமாள் நமக்கு இங்க தரிசனம் கொடுப்பார். காஞ்சி காமாட்சி அம்மன் கோவிலினுடைய தரிசன நேரம் தெரிஞ்சுக்கலாம். காலை 6 மணி தொடங்கி மதியம் 12:30 மணி வரைக்கும், பிறகு மாலை 4 மணி தொடங்கி இரவு 8:30 மணி வரைக்கும் தரிசனத்திற்காக கோவில் திறந்திருக்கும். நாங்கள் தரிசனத்திற்கு போயிருந்த அந்த நாள் கோவிலுக்கு வெளியேயும் உள்ளேயும் பக்தர்களினுடைய கூட்டம் அதிகமாக இருந்தது போல இருந்தது. ஆனால் பொது தரிசன கியூவே ரொம்ப ஃப்ரீயாக இருந்த காரணத்தினால 3-4 நிமிடத்திற்குள்ளேயே நாங்கள் அம்பாளை நல்லபடியாக தரிசனம் செஞ்சுட்டு வந்துட்டோம். இங்கிருந்து அடுத்து நாங்கள் தரிசனத்திற்காக போன திவ்ய தேச ஸ்தலம் ஸ்ரீ பாண்டவதூத பெருமாள் கோவில். திருப்பாடகம் அருள்மிகு பாண்டவதூத பெருமாள் திருக்கோவில். திருப்பாடகம் என்பது இந்த திருத்தலத்தினுடைய புராண பெயர். மூலவர் பாண்டவதூதர், தாயார் சத்யபாமா ருக்மணி. தீர்த்தம் மத்ஸ்ய தீர்த்தம். பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமலைசை ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட திருக்கோவில். மூலவர் பாண்டவதூதர், அதாவது கிருஷ்ண பகவான் அமர்ந்த கோலத்தில் 25 அடி உயரத்தில் மிக பிரம்மாண்டமாக நமக்கு தரிசனம் கொடுக்கிறார். 25 அடி உயரத்தில் அமர்ந்த திருக்கோலத்தில் கிருஷ்ண பகவான் தரிசனம் கொடுப்பது இந்த கோவிலினுடைய தனி சிறப்பாகும். வலது காலை மடக்கி பத்மாசன கோலத்தில் நமக்கு இங்கு கிருஷ்ணர் காட்சி தருகிறார். மற்ற கோவில்களைப் போல 4 கரங்கள் இல்லாமல் 2 திருக்கரங்களோடு இங்கு நமக்கு காட்சி கொடுக்கிறார். ருக்மணி தாயாருக்கு தனி சன்னதி இருக்கு. கோவிலினுடைய அர்த்த மண்டபத்தில் ஆழ்வார்களையும் ஸ்ரீமன் ராமானுஜரையும் தரிசனம் செய்யலாம். மார்கழி மாதத்தில் இந்த திவ்ய தேச ஸ்தலங்கள் நாங்கள் தரிசனம் செய்கிறதுக்காக போயிருந்த சமயத்தில் சில திவ்ய தேச ஸ்தலங்களில் மூலவர் பெருமாளுக்கு தைலக்காப்பு சாற்றப்பட்டு இருந்துச்சு. இந்த தைலக்காப்பு எந்த காலத்தில் இருந்து இருக்கும் என கேட்டதற்கு திருக்கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்ட நாளில் இருந்து வைகுண்ட ஏகாதசி முதல் நாள் வரைக்கும் தைலக்காப்பு இருக்கும்னு சொன்னாங்க. வைகுண்ட ஏகாதசி முதல் நாள் இரவு தைலக்காப்பு அகற்றப்பட்ட பிறகு வைகுண்ட ஏகாதசி அன்று பிரம்மாண்டமாக அழகிய அலங்காரத்தில் பெருமாள் நமக்கு தரிசனம் கொடுப்பார்னு சொல்லியிருந்தாங்க. மூலவர் பெருமாளுக்கு தைலக்காப்பு சாற்றி இருந்தாங்கன்னா மூலவர் தரிசனம் செய்ய முடியாத வகையில் திரைச்சீலை வைத்து மறைச்சிருப்பாங்க. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய திருக்கோவில்களில் பெருமாளினுடைய திருமுகம் மட்டும் தெரியக்கூடிய வகையிலும் மற்ற பாகங்கள் எல்லாம் மறைக்கப்பட்டு இருந்துச்சு. அடுத்து நாங்கள் தரிசனத்திற்கு போயிருந்த கோவில் கைலாசநாதர் திருக்கோவில். இது சிவபெருமானினுடைய திருக்கோவில். இது திவ்ய தேச ஸ்தலம் கிடையாது. நம்ம ஆட்டோ பேக்கேஜ் ஒத்துக்கும் போதே திவ்ய தேச ஸ்தலங்களோடு சேர்த்து பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவில்களும் அவங்களே நமக்கு காட்டிடுவாங்க. அதுபோல் எங்களை அழைச்சிட்டு போயிருந்த கோவில் தான் கைலாசநாதர் திருக்கோவில். இந்த கோவில் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய சிற்பக்கலைகளை பார்க்கறதுக்கே நமக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திலிருந்து 2 மணி நேரம் தேவைப்படும். அவ்வளவு அழகான திருக்கோவில். இங்கு இருக்கக்கூடிய கைலாசநாதர் ஷாடசலிங்கமாக நமக்கு தரிசனம் கொடுக்கிறார். மூலவர் சன்னதியை சுற்றி இருக்கக்கூடிய உள் பிரகாரம் சுற்றுவதற்கு மூலவர் சன்னதிக்கு 2 பக்கத்திலையும் ஒரு குறுகிய வழிபாதை இருக்கும். ரொம்ப ரொம்ப நேரோவாக இருக்கும். நம்முடைய 2 கைகளையும் கால்களையும் வைத்து
சின்ன யானை போல் ஊர்ந்து போய் தான் நம்ம அந்த வழிக்கு உள்ளே போக முடியும். அதுக்கப்புறம் உள்பிரகாரம் நம்ம சுற்றி தரிசனம் செஞ்சுட்டு வெளியே வர்றப்போவும் அது போல் நம்முடைய உடம்பை கொஞ்சம் குறுக்கி வெளியே வர்ற மாதிரி தான் இருக்கும். இப்படி நம்ம நம்முடைய உடம்பை குறுக்கி உள்ளே போய் உள்பிரகாரத்தை தரிசனம் செஞ்சுட்டு வெளியே வர்றப்போ மறுபடியும் நம்முடைய உடம்பை கொஞ்சம் குறுக்கி வரக்கூடிய சமயத்தில் நம்முடைய பாவங்கள் எல்லாம் அழிந்து நமக்கு மறுபிறவி அமையாது என்று சொல்வாங்க. இந்த கோவில் மதியம் 12:30 மணி வரைக்கும் திறந்திருக்கும். மாலை 4 மணி தொடங்கி 6:30 மணி வரை தரிசனத்திற்காக திறந்திருக்கும். அடுத்து நாங்கள் தரிசனத்திற்காக போயிருந்த கோவில் சித்திரகுப்தர் திருக்கோவில். இதுவும் திவ்ய தேச ஸ்தலம் கிடையாது. இந்த கோவிலினுடைய தரிசன நேரம் காலை 7 மணி தொடங்கி மதியம் 12 மணி வரை, மாலை 4 மணி தொடங்கி 8:30 மணி வரை தரிசனத்திற்காக திறந்திருக்கும். கோவிலினுடைய மூலவர் சித்திரகுப்தர். மிகச்சிறிய கோவில்தான். சித்திரகுப்தருக்கென்று தனி கோவில் அமைந்திருப்பது தான் இந்த கோவிலினுடைய தலச்சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கிருந்து அடுத்து திவ்ய தேச தரிசனத்திற்காக நாங்கள் போயிருந்த திருத்தலம் அருள்மிகு உலகளந்த பெருமாள் திருக்கோவில். இந்த ஒரு திருக்கோவிலேயே 4 திவ்ய தேச ஸ்தலங்கள் இருக்குது. 4 திவ்ய தேச ஸ்தல பெருமாள்களையும் ஒரு சேர நாம் இந்த கோவிலுக்குள்ளேயே தரிசனம் செஞ்சிடலாம். திரு ஊரகம் என்பது இந்த ஸ்தலத்தினுடைய புராண பெயர். திரு ஊரகம் ஸ்ரீ உலகளந்த பெருமாள், திரு நீராகம் ஸ்ரீ ஜெகதீஸ்வரர் பெருமாள், திருக்காராகம் ஸ்ரீ கருணாகர பெருமாள் மற்றும் திருக்கார்வானம் ஸ்ரீ திருக்கார்வானர் பெருமாளை இந்த கோவிலுக்குள்ள நாம தரிசனம் செய்யலாம். இந்த 4 திவ்ய தேச சேத்திரங்களும் உலகளந்த பெருமாள் திருக்கோவிலுக்குள்ளேயே அமைஞ்சிருக்கு. திருவூரகம் ஸ்ரீ உலகளந்த பெருமாள் இவரை சுற்றி இருக்கக்கூடிய வெளிப்பிரகாரத்தில் திரு நீராகம் ஜெகதீஸ்வரர் பெருமாளுக்கும், திருக்காராகம் கருணாகர பெருமாளுக்கும், திருக்கார்வானம் ஸ்ரீ திருக்கார்வானர் பெருமாளுக்கும் தனித்தனி சன்னதிகள் அமைஞ்சிருக்கு. இதை எல்லாமே நீங்கள் தவறாமல் தரிசனம் செஞ்சுட்டு வந்தால்தான் 4 திவ்ய தேச சேத்திரங்களையும் நாம் பார்க்க முடியும். திருமங்கையாழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட திருக்கோவில். மூலவர் உலகளந்த பெருமாள் நின்ற திருக்கோலத்தில் நமக்கு தரிசனம் கொடுக்கிறார். மூலவர் உலகளந்த பெருமாள் இடக்கரத்தில் 2 விரல்களையும் வலக்கரத்தில் 1 விரலையும் உயர்த்தி காட்டி இன்னும் 1 அடி நிலம் எங்கே என்று கேட்கிறார். இவருக்கு திருவிக்கிரமன் என்ற பெயரும் உண்டு. தாயார் அமுதவள்ளி தாயார். இந்த கோவிலுக்கு எதிரேயே ஆஞ்சநேயர் சன்னதி இருக்கு. 4 திருக்கரங்களுடன் நமக்கு ஆஞ்சநேயர் தரிசனம் கொடுப்பார். சங்கு சக்கரத்தோடு காட்சியளிப்பார். தரிசன நேரம் காலை 7 மணி தொடங்கி மதியம் 12 மணி வரை, மாலை 4 மணி தொடங்கி 8 மணி வரை தரிசனத்திற்காக கோவில் திறந்திருக்கும். இங்கிருந்து அடுத்து தரிசனத்திற்காக நாங்கள் சென்றிருந்த திருக்கோவில் அருள்மிகு ஏகாம்பரநாதர் திருக்கோவில். சிவபெருமானினுடைய திருக்கோவிலாகும். இந்த கோவிலுக்குள்ளேயே ஒரு திவ்ய தேச ஸ்தல பெருமாள் அமைஞ்சிருக்கிறார். இங்கு அமைந்திருக்கக்கூடிய திவ்ய தேச ஸ்தலத்தினுடைய திருப்பெயர் திரு நிலா திங்கள் துண்டம் ஸ்ரீ நிலா திங்கள் துண்டத்தான் பெருமாள் கோவில். இத்திருக்கோவில் காலை 6 மணி தொடங்கி மதியம் 12:30 மணி வரை, மாலை 4 மணி தொடங்கி 8:30 மணி வரை தரிசனத்திற்காக திறந்திருக்கும். திருநிலாத்திங்கள் துண்டம் என்பது இந்த தலத்தினுடைய புராண பெயர். பெருமாள் திருநிலாத்திங்கள் துண்டத்தான் என்ற திருநாமத்தோடும் தாயார் நேரு உருவில்லா வள்ளி என்ற நாமத்தோடும் நமக்கு தரிசனம் கொடுக்கிறார்கள். தாயார் பெருமாளினுடைய நாபி கமலத்தில் இருந்தபடி நமக்கு தரிசனம் கொடுக்கிறார். அதுதான் இந்த தலத்தினுடைய சிறப்பாகும். இங்கு பெருமாள் நமக்கு நின்ற திருக்கோலத்தில் தரிசனம் கொடுக்கிறார். ஏகாம்பரேஸ்வரரை பற்றி சொல்ல நமக்கு நாள் ஒன்று போதாது என்றே நாம் சொல்லலாம். இங்கே கோவில் தரிசனம் முடிக்கிறதுக்கே மதியம் 12 மணி ஆகிடுச்சு. இந்த கோவிலில் ஏகாம்பரேஸ்வரர் தரிசனம் செய்ய கூட்டம் சற்று அதிகமாக இருந்தனால 12 மணியோடு நாங்கள் தரிசனத்தை முடிச்சுக்கிட்டோம். அதாவது காலை தரிசனத்தை முடிச்சுக்கிட்டோம். அதற்கப்புறம் ஈவினிங் மறுபடியும் 5 மணியிலிருந்து எங்களுடைய திவ்ய தேச தரிசனத்தை தொடங்கணும். காலையில் கொஞ்சம் லேட்டாக நாங்கள் எங்களுடைய தரிசனத்தை தொடங்கினால இவ்வளவு கோவில்கள் மட்டும்தான் எங்களுக்கு காலை நேரத்தில் பார்க்க முடிந்தது. நீங்கள் நான் ஏற்கனவே முன்னாடி சொன்ன மாதிரி காலை 7 மணிக்கு உங்களுடைய திவ்ய தேச தரிசனத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா காலையிலேயே நம்ம கிட்டத்தட்ட 13 கோவில்கள் வரை தரிசனம் செஞ்சிடலாம். காலையில் நாங்கள் சுற்றி பார்த்த
இந்த 6 கோவில்களை பார்க்குறதுக்கு ஆட்டோ பேக்கேஜ் மொத்தம் காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 600 ரூபாய் வரைக்கும் கேட்குறாங்க. நீங்கள் 500 ரூபாய் வரைக்கும் கூட பேரம் பேசி கேட்டுக்கலாம். மறுபடியும் ஈவினிங் ஒரு 5:15 மணி போல் நாங்கள் தரிசனத்திற்காக புறப்பட்டோம். நாங்கள் தங்கி இருந்த இடத்திலிருந்து மொத்தம் 11 கோவில்கள் தரிசனம் செய்தோம். இதற்கு ஆட்டோ பேக்கேஜ் மொத்தம் 600 ரூபாய் கேட்டாங்க. காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய 14 திவ்ய தேச ஸ்தலங்களை சுற்றி பார்க்கறதுக்கு மொத்தம் 1100 ரூபாயிலிருந்து 1200 ரூபாய் வரைக்கும் கேட்பாங்க. நம்ம கொஞ்சம் பேரம் பேசி ஏறக்குறைய நம்ம கேட்டு வாங்கிக்கலாம். ஈவினிங் நாங்கள் ஃபஸ்ட்டு போன கோவில் தான் குமரக்கோட்டம் அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோவில். கோவில் தரிசன நேரம் காலை 7 மணி தொடங்கி மதியம் 12 மணி வரை, மாலை 4 மணி தொடங்கி இரவு 8:15 மணி வரை தரிசனத்திற்காக திறந்திருக்கும். இங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ரொம்ப அழகாக இருப்பார். இதுவும் திவ்ய தேச ஸ்தலம் கிடையாது. கோவில் ரொம்ப அமைதியாகவும் அழகாகவும் இருக்கும். நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி ஆட்டோ பேக்கேஜ் ஒத்துக்கும் போது திவ்ய தேச கோவில்களுக்கு போகக்கூடிய வழியில் இருக்கக்கூடிய அத்தனை கோவில்களையும் நீங்கள் காமிக்க சொன்னீங்கன்னா ஆட்டோ டிரைவர் நிச்சயமாக காமிப்பாங்க. இங்கிருந்து அடுத்து நாங்கள் புறப்பட்டு சென்ற திருக்கோவில் அருள்மிகு கச்சபேஸ்வரர் திருக்கோவில். இங்கிருந்து கந்தக்கொட்டம் கோவிலிருந்து நடக்கக்கூடிய தூரத்தில் மட்டும்தான் இந்த கச்சபேஸ்வரர் திருக்கோவில் அமைஞ்சிருக்கு. கச்சபேஸ்வரர் திருக்கோவிலினுடைய தரிசன நேரம் காலை 5 மணி தொடங்கி மதியம் 12 மணி வரை, மாலை 5 மணி தொடங்கி இரவு 8 மணி வரை தரிசனத்திற்காக கோவில் திறந்திருக்கும். காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கோவில்களில் இந்த கோவிலும் ஒன்று. காலை நேரத்துலலாம் இந்த கோவிலில் நீங்கள் போகிறீங்கன்னா இந்த கோவிலினுடைய வெளிப்பிரகாரத்தில் நிறைய மாணவர்கள் படிக்கக்கூடியதை நம்ம பார்க்கலாம். கோவிலில் எப்போவுமே கிளியினுடைய சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும். அந்தி சாயக்கூடிய நேரத்தில் போகிறோம்னா கிளியினுடைய சத்தம் இன்னுமே சற்று கூடுதலாக இருக்கும். இந்த ஆண்டினுடைய துவக்கத்தில் தான் இந்த கோவிலினுடைய கும்பாபிஷேகம் நடந்திருக்கனால இன்னுமே சில வேலைப்பாடுகள் நடந்துட்டுருக்கு. கோவிலினுடைய அனைத்து சன்னதிகளுமே அப்படியே தங்கத்தில் ஜொலிக்கிறத பார்க்கறதுக்கு கண்கள் இரண்டும் போதாது என்றே நம்ம சொல்லலாம். இதுவும் திவ்ய தேச ஸ்தலம் கிடையாது. இத்திருக்கோவில் தேவார வைப்பு தலமாகும். இந்த கோவிலுக்குள்ள விநாயக பெருமான், ஆறுமுக பெருமான், விஷ்ணு துர்கை, சூரிய பகவான், பைரவர் மற்றும் சரஸ்வதி தேவிக்கு தனித்தனி சன்னதிகள் இருக்கு. இந்த ஒரு கோவிலுக்குள்ளேயே நம்ம எல்லா இறைவனையுமே தரிசனம் செஞ்சுட்டு வந்துடலாம். இங்கிருந்து அடுத்து நாங்கள் புறப்பட்டு சென்ற திருக்கோவில் அருள்மிகு பச்சை வண்ணர் பெருமாள் திருக்கோவில். மூலவர் பச்சை வண்ண பெருமாள், தாயார் மரகதவள்ளி தாயார். இதுவும் திவ்ய தேச ஸ்தலம் கிடையாது. இங்கு இருக்கக்கூடிய பச்சை வண்ண பெருமாள் பச்சை வண்ணத்தில் நின்ற திருக்கோலத்தில் நமக்கு தரிசனம் கொடுக்கிறார். இந்த திருக்கோவிலுக்கு மிக மிக அருகிலேயே அடுத்த திவ்ய தேச ஸ்தலமான திரு பவளவண்ணர் பெருமாள் திருக்கோவில் அமைந்திருக்கு. திவ்ய தேசஸ்தலமான பவளவண்ண பெருமாள் திருக்கோவிலை தரிசனம் செய்ய வரக்கூடியவர்கள் அனைவரும் இந்த பச்சை வண்ண பெருமாள் திருக்கோவிலை தரிசனம் செய்வதற்கு தவறுவது கிடையாது. இங்கிருந்து அடுத்து நாங்கள் புறப்பட்டு சென்ற திருக்கோவில் தான் திவ்ய தேசஸ்தலமான திருப்பவளவண்ணர் பெருமாள் திருக்கோவில். இத்தலத்தினுடைய புராண பெயர் பிரவாள வண்ணர். மூலவர் பவளவண்ணர், தாயார் பவளவள்ளி தாயார். திருமங்கையாழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட திருக்கோவில். ஆதிசேஷன் மீது அமர்ந்த திருக்கோலத்தில் பெருமாள் நமக்கு காட்சி கொடுக்கிறார். தரிசன நேரம் காலை 8 மணி தொடங்கி 11 மணி வரை, மாலை 5 மணி தொடங்கி இரவு 7:30 மணி வரை தரிசனத்திற்காக கோவில் திறந்திருக்கும். இங்கிருந்து அடுத்து தரிசனத்திற்காக நாங்கள் புறப்பட்டு சென்ற திருக்கோவில் அருள்மிகு வைகுண்டநாதர் பெருமாள் திருக்கோவில். இத்திருக்கோவிலினுடைய புராண பெயர் திருப்பரமேஸ்வர விண்ணகரம் வைகுண்ட பெருமாள் திருக்கோவில். மூலவர் பரமபதநாதர் வைகுண்ட பெருமாள், தாயார் வைகுந்தவள்ளி. திருமங்கை ஆழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட திருக்கோவில். கோவில் தரிசன நேரம் காலை 7:30 மணி தொடங்கி மதியம் 12 மணி வரை, மாலை 4:30 மணி தொடங்கி இரவு 7 மணி வரை தரிசனத்திற்காக திறந்திருக்கும். இங்கிருந்து புறப்பட்டு அடுத்து நாங்கள் சென்ற திவ்ய தேச திருக்கோவில் ஸ்ரீ சொன்னவண்ணம் செய்த பெருமாள் திருக்கோவில். இத்திருக்கோவில் திருவிக்கா ஸ்ரீ யதோத்காரி கோவில் என்ற புராண பெயருடன் அழைக்கப்படுகிறது. மூலவர் யதோத்காரி பெருமாள், சொன்னவண்ணம் செய்த பெருமாள், தாயார் கோமலவள்ளி தாயார். பொய்கையாழ்வார், திருமலைசை ஆழ்வார், பேயாழ்வார் மற்றும் திருமங்கை ஆழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட திருக்கோவில்.
இங்கு பெருமாள் நமக்கு சயன திருக்கோலத்தில் தரிசனம் கொடுப்பார். சயன திருக்கோலத்தில் மற்ற கோவில்களில் பெருமாள் இடமிருந்து வலமாக நமக்கு தரிசனம் கொடுப்பார். ஆனால் இத்திருக்கோவிலில் பெருமாள் வலமிருந்து இடமாக சயன கோலத்தில் நமக்கு தரிசனம் கொடுப்பார். கோவில் தரிசன நேரம் காலை 8 மணி தொடங்கி 11 மணி வரை, மாலை 4:30 மணி தொடங்கி இரவு 7:30 மணி வரை தரிசனத்திற்காக கோவில் திறந்திருக்கும். இங்கிருந்து அடுத்து திவ்ய தேச ஸ்தலத்திற்கு நாங்கள் தரிசனம் செய்த திருக்கோவில் ஸ்ரீ அஷ்டபுஜகர பெருமாள் திருக்கோவில். அஷ்டபுஜம் ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் திருக்கோவில் என்பது இத்தலத்தினுடைய புராண திருப்பெயராகும். மூலவர் ஆதிகேசவ பெருமாள் என்ற திருநாமத்தோடு நின்ற திருக்கோலத்தில் நமக்கு தரிசனம் கொடுக்கிறார். தாயார் அலர்மேல் மங்கை பத்மாசினி தாயார். தீர்த்தம் கஜேந்திர புஷ்கரணி தீர்த்தம். திருமங்கை ஆழ்வார் மற்றும் பொய்கை ஆழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட திருக்கோவில். மூலவர் பெருமாள் வலது 4 திருக்கரங்களில் சக்கரம், கத்தி, புஷ்பம், அம்பு மற்றும் இடது 4 திருக்கரங்களில் சங்கு, வில், கேடயம், கதை ஆகிய ஆயுதங்களோடு நமக்கு தரிசனம் கொடுக்கிறார். காலை 6:30 மணி தொடங்கி மதியம் 12 மணி வரை, மாலை 4 மணி தொடங்கி இரவு 8 மணி வரை கோவில் நடை தரிசனத்திற்காக திறந்திருக்கும். இங்கிருந்து நாங்கள் சென்ற அடுத்த திவ்ய தேச ஸ்தலம் ஸ்ரீ அழகிய சிங்கப்பெருமாள் திருக்கோவில். திருவேளுக்கை அழகிய சிங்கப்பெருமாள் திருக்கோவில் என்பது இத்தலத்தினுடைய புராண பெயராகும். மூலவர் முகுந்தநாயகன் அழகிய சிங்கர். தாயார் வேளுக்கை வள்ளி. பேயாழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட திருக்கோவில். நரசிம்மர் சன்னதிக்கு எதிரே அமைந்துள்ள கருடாழ்வார் சன்னதியில் கருடாழ்வார் நரசிம்மரின் உக்கிரம் தாழாது பயத்துடன் சற்றே தலை சாய்ந்து காணப்படும் அதிசயம் பார்ப்பவர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தக்கூடிய ஒரு விஷயமாகும். காலை 7 மணி தொடங்கி 11:30 மணி வரை, மாலை 4:30 மணி தொடங்கி இரவு 7:30 மணி வரை கோவில் நடை தரிசனத்திற்காக திறந்திருக்கும். இங்கிருந்து அடுத்து நாங்கள் சென்ற திவ்ய தேச ஸ்தலம் அருள்மிகு விளக்கொளி பெருமாள் திருக்கோவில். திருத்தன்கா தூப்புல் ஸ்ரீ தீப பிரகாசர் பெருமாள் திருக்கோவில் என்பது இத்தலத்தினுடைய புராண திருப்பெயராகும். திருமங்கை ஆழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட திருக்கோவில். மூலவர் விளக்கொளி பெருமாள் தீப பிரகாசர், திவ்ய பிரகாசர் என்ற திருநாமத்தோடும் தாயார் மரகதவள்ளி என்ற திருநாமத்தோடும் நமக்கு தரிசனம் கொடுக்கின்றனர். சரஸ்வதி தேவிக்கு பெருமாள் காட்சி தந்த திருத்தலம். காலை 7:30 மணி தொடங்கி 11 மணி வரை, மாலை 5 மணி தொடங்கி இரவு 8 மணி வரை கோவில் நடை தரிசனத்திற்காக திறந்திருக்கும். இத்திருக்கோவிலுக்கு அடுத்த வாசலிலேயே வேதாந்த தேசிகர் திருக்கோவிலும் லக்ஷ்மி ஹயகிரீவர் திருக்கோவிலும் அமைந்திருக்கிறது. இந்த இரு திருக்கோவில்களும் மிகச்சிறிய திருக்கோவில் எனினும் பார்ப்பதற்கு அழகாக இருக்கும். இங்கிருந்து அடுத்து நாங்கள் சென்ற திவ்ய தேச ஸ்தலம் காஞ்சிபுரம் ஸ்ரீ வரதராஜர பெருமாள் திருக்கோவில். திருக்கச்சி மற்றும் அத்திகிரி என்பது இத்தலத்தினுடைய புராண திருப்பெயராகும். மூலவர் வரதராஜர் தேவராஜர் என்ற திருநாமத்தோடு நின்ற திருக்கோலத்தில் நமக்கு தரிசனம் கொடுக்கிறார். தாயார் பெருந்தேவி தாயார். திருமங்கை ஆழ்வார் மற்றும் பூதத்தாழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட திருக்கோவில். இங்குள்ள தெப்பத்தில் நீருக்கு அடியில் அத்திமரத்தால் ஆன பழைய அத்தி வரதராஜ பெருமாள் சயன திருக்கோலத்தில் உள்ளார். 40 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே தெப்ப நீரிலிருந்து வெளியே வந்து அத்தி வரதராஜ பெருமாள் பக்தர்களுக்கு தரிசனம் கொடுக்கிறார். தெப்பத்திற்கு அருகில் மிகப்பெரிய சக்கரத்தாழ்வார் சன்னதியும் அமைந்துள்ளது. 16 திருக்கரங்களுடன் சங்கு, சக்கரம் ஆயுதங்களோடு சுதர்சன ஆழ்வார் நமக்கு தரிசனம் கொடுக்கிறார். இத்திருக்கோவிலில் உள்ள தங்கப்பள்ளி மற்றும் வெள்ளிப்பள்ளியை தரிசனம் செய்தால் சகல தோஷங்களும் நிவர்த்தி ஆகும் என்பது நம்பிக்கை. காலை 8 மணி தொடங்கி மதியம் 12 மணி வரை, மாலை 4 மணி தொடங்கி இரவு 8 மணி வரை கோவில் நடை தரிசனத்திற்காக திறந்திருக்கும். 14 திவ்ய தேசங்கள் உட்பட மொத்தம் 17 கோவில்களை காஞ்சிபுரத்தில் ஒரே நாளில் நாங்கள் தரிசனம் செய்தோம். மறுநாள் காலை மற்றும் ஒரு திவ்ய தேசமான திருப்புட்குழி ஸ்ரீ விஜயராகவ பெருமாள் திருக்கோவிலை தரிசனம் செய்தோம். இத்திருக்கோவில் காஞ்சிபுரம் பஸ் நிலையத்திலிருந்து சுமார் 10 to 12 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது.
திருமங்கை ஆழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட திருக்கோவில். மூலவர் விஜயராகவ பெருமாள், தாயார் மரகதவள்ளி தாயார். மூலவர் தன் தொடையின் மீது ஜடாயுவுடன் நமக்கு தரிசனம் கொடுக்கிறார். காலை 7 மணி தொடங்கி மதியம் 12 மணி வரை, மாலை 4 மணி தொடங்கி இரவு 7 மணி வரை கோவிலின் நடை தரிசனத்திற்காக திறந்திருக்கும். திருப்புட்குழி கோவிலுக்கு மட்டும் சென்று வர நமக்கு சில நேரம் தேவைப்படும் ஆகையால் காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள 14 திவ்ய தேச கோவில்களை காலை நேரத்திலும் மாலை நேரத்தில் திருப்புட்குழியில் அமைந்துள்ள விஜயராகவ பெருமாள் கோவிலை மட்டும் நாம் தரிசனம் செய்து வந்துவிடலாம். இந்த திவ்ய தேச தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இதுவரை எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதில்லைன்னா மறக்காமல் இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.